Hi cuties, Mathematics Olympiad Class 3 workbook உள்ள problems பார்க்கலாம் ஓகேவா. First chapter number sense. First question பார்க்கலாம். Sneha had a collection of odd number of stickers. ஸ்னேஹாட்ட stickers வந்து இருக்கு. என்ன மாதிரி stickers? Odd number of stickers இருக்கு ஓகேவா. Which of the following can be the number of her stickers? அப்போ கீழே உள்ள அந்த ஆப்ஷன்ஸில் எது அவளோட ஸ்டிக்கர்ஸாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஷினில் என்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்க? ஆட் நம்பர். ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேயே படித்தாச்சு. என்ன தெரியும் நமக்கு? ஆட் நம்பர்னா என்ன, ஈவன் நம்பர்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேவா. சொல்லுங்கள். ஆட் நம்பர். ஆட் நம்பர் எப்படி இருக்கும்? த நம்பர் ends with 1, 3, 5, 7, 9. இந்த நம்பர்ஸ்லாம் முடிஞ்சதுன்னா அதுதான் ஆட் நம்பர்ஸ். ஈவன் நம்பர். ஈவன் நம்பர் எப்படி இருக்கும்? த நம்பர் ends with 0, 2, 4, 6, 8. இந்த நம்பர்ஸ்லாம் எண்ட் ஆகிருந்ததுன்னா அதுதான் ஈவன் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் நம்பருக்கு என்ன எக்ஸாம்பிள் பாருங்கள். 48, 56, 96. இதெல்லாம் என்னது? ஈவன் நம்பர்ஸ். ஸோ இங்கே நம்பர் ends with 48, 56, 96 இப்படி இருக்குது ஓகேவா. ஆட் நம்பர். ஆட் நம்பருக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம்? 17, 59, 75. இதில் இந்த நம்பர்லாம் எப்படி இருக்குது? ends with 7, 9, 5ன்னு இருக்குது ஓகேவா. இப்படி இருந்ததுன்னா இந்த நம்பர்லாம் என்னது? ஆட் நம்பர் ஓகே. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம இங்கே செக் பண்ணலாம். ஆப்ஷன் ஏ பாருங்கள். 984. இந்த நம்பர் ends with எப்படி இருக்குது? 984. 4ல் முடியுது. அப்போ இது ஈவன் நம்பர். ஆப்ஷன் பி 908. 908. The number ends with 8. அப்போ this is also even number. ஆப்ஷன் சி பார்க்கலாம். 941. என்ன நம்பர்? 941. So the number ends with 1. So this is the odd number. ஆப்ஷன் டி செக் பண்ணிக்கலாம். 948. 948. The number ends with 8. So இது ஈவன் நம்பர். அப்போ எந்த ஆப்ஷன் தான்? ஆப்ஷன் சி 941 is answer. ஓகே. அடுத்த கொஷின் நம்பர் 2. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஷோஸ் கரெக்ட் நம்பர் நேம் ஆஃப் மிஸ்டர் ஷர்மாஸ் ஹவுஸ் நம்பர்? ஆப்ஷன்ஸில் நம்பர் நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷர்மா ஹவுஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த ஹவுஸ் நம்பரோட நம்பர் நேம் எங்கே கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஷர்மாவோட ஹவுஸ் நம்பர் பாருங்கள். 1, 2, 3, 4 4 டிஜிட்டில் இருக்குது. அப்போ 4 டிஜிட்டில் இருந்ததுன்னா என்னது? 1's place, 10's place, 100 place, 1000. அப்போ 1000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 9000. இது 100 பிளேஸில் இருக்கிறதுனால 500. 10 பிளேஸில் இருக்கிறதுனால 21. 9521 ஓகேவா. ஸோ அப்போ இங்கே ஆப்ஷன்ஸில் பாருங்கள். 9000 எங்கே இருக்குன்னு? ஆப்ஷன் ஏ வந்து 500ன்னு இருக்குது. ஆப்ஷன் ஏ கிடையாது. ஆப்ஷன் பி 9521. ஆப்ஷன் சி என்ன இருக்குது? 9500ன்னு இருக்குது. 9501ன்னு நம்ம 9500ன்னு சொல்ல மாட்டோம் ஓகேவா. 9500ஸ்னா எப்படி எழுதலாம்? 9500s அப்படின்னா 95 × 100 9500ன்னு சொல்லலாம் ஓகேவா. ஆனால் 9501ன்னு இருக்குது. இங்கே நமக்கு என்ன இருக்குது? ஷர்மாஸோட ஹவுஸ் நேம் 21. அதனால ஆப்ஷன் சியும் இல்லை. அடுத்த ஆப்ஷன் டி பாருங்கள். 921. அடுத்து 900 இருக்குது. இங்கே 9000 இருக்குது. ஸோ அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்டு? ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். 9521 ஓகேவா. அடுத்து கொஷின் நம்பர் 3. Which of the following shows the 4-digit number formed by using the digits 7502 each only once? இந்த digits 7502 அப்படிங்கிற இந்த டிஜிட்ஸை யூஸ் பண்ணி ஒரு 4-digit நம்பர் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த அபாக்கஸில். அது எந்த அபாக்கஸ் அப்படிங்கிறத நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஓகேவா. அடுத்து இன்னொரு கண்டிஷன் என்னென்னா, இந்த 4-digit நம்பராக இருக்கும்போது ஒரு நம்பரையும் எத்தனை தடவை தான் யூஸ் பண்ணியிருக்கணும்? ஈச் ஒன்லி ஒன்ஸ். ஒரே ஒரு தடவை தான் யூஸ் பண்ணியிருக்கணும். இப்போ 7 இருக்குன்னா 2 times 7 யூஸ் பண்ணக்கூடாது. 1ஸ்லேயும் 7, 100ஸ்லேயும் 7 அப்படி யூஸ் பண்ணக்கூடாது ஓகேவா. புரியுதா? இப்போ ஒரு ஆப்ஷனை செக் பண்ணலாம். ஆப்ஷன் ஏபிசிடி டக்குன்னு இப்போ ஓரலாக பார்க்கும்போது பாருங்கள். ஆப்ஷன் பியில் 1000s பிளேஸில் ஒன்றுமே இல்லை.
அப்போ தௌசண்ட்ஸ் பிளேஸில் ஒன்றுமே இல்லை அப்படின்னா என்ன இருக்கிறதா அர்த்தம்? தௌசண்ட்ஸ் பிளேஸில் 0 இருக்கிறதா அர்த்தம். தௌசண்ட்ஸ் பிளேஸில் 0 இருக்கிறதா அர்த்தம். அப்போ 0 இருந்ததுன்னா இது எத்தனை டிஜிட்டாக போயிடும்? அப்போ இது 3 டிஜிட் தான். ஓகேவா? 4 டிஜிட் வேல்யூவே கிடையாது. அப்போ ஆப்ஷன் பி கண்டிப்பாக இல்லை. எதெல்லாம் இல்லையோ அதை ஃபஸ்ட்டு ஈஸியாக நெக்லெக்ட் பண்ணல கற்றுக்கலாம். ஓகேவா? அடுத்த ஆப்ஷன் ஏசிடி இது மூணையும் செக் பண்ணணும். அதில் பாருங்கள், ஆப்ஷன் ஏல ஃபஸ்ட்டு 1000 செக் பண்ணலாமா? 1 2 3 4 5 5 இருக்குது. 5 ஒன் டைம் வந்துருச்சு. அடுத்து 1 2 3 4 5 6 7 இருக்குது. அடுத்து 10th பிளேஸில் 2 இருக்குது. எகெயின் ஒன்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது பாருங்கள், 1 2 3 4 5 இருக்குது. தௌசண்ட்ஸ் பிளேஸ்லேயும் ஒன்ஸ் பிளேஸ்லேயும் 5 இருக்குது. பட் நம்ம கண்டிஷன் என்ன? ஒரு டிஜிட்டையும் எத்தனை தடவை தான் யூஸ் பண்ணணும்? ஒரு தடவை தான் யூஸ் பண்ணணும். ஈச் ஒன்லி ஒன்ஸ். பட் இங்கே தௌசண்ட்ஸ் பிளேஸ்லேயும் ஒன்ஸ் பிளேஸ்லேயும் என்ன இருக்குது? 2 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால ஆப்ஷன் ஏ கிடையாது. அடுத்த ஆப்ஷன் பி தான் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். தௌசண்ட்ஸ் பிளேஸில் 0 இருக்கிறதுனால இது 3 டிஜிட் நம்பர். ஸோ ஆப்ஷன் பியும் இல்லை. அடுத்த ஆப்ஷன் பியில் சியில் பாருங்கள், 1 2 3 4 5 6 7 7 இருக்குது. 7 பீட்ஸ் இருக்குது. அடுத்து 100 பிளேஸில் 1 2 3 4 5 5 பீட்ஸ் இருக்குது. அடுத்து 10th பிளேஸில் 1 2. ஸோ 7 5 2 எல்லாத்தையும் ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து என்ன இருக்குது? 0 தான் ரிமைனிங் இருக்குது. ஒன்ஸ் பிளேஸில் 0. இதில் கரெக்டாக வருது 7520 அப்படிங்கிற நம்பர்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஆப்ஷன் டி செக் பண்ணலாம் பாருங்கள். 1 2 3 4 5 6 தௌசண்ட்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது? 6 பீட்ஸ் தான் இருக்குது. பட் இங்கே கொடுத்துருக்க டிஜிட்ஸில் என்ன இல்லை? 6ஏ இல்லை. ஸோ அதனால் ஆப்ஷன் டி கிடையாது. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஓகேவா? புரியுதா? Okay, next fourth question. The greatest 4-digit even number that can be formed by using the digits 7065 without repeating the digit is. Okay, the greatest 4-digit even number. இந்த டிஜிட்ஸ் அவங்க வந்து ஒரு 4 டிஜிட் கொடுத்துருக்காங்க. 7065 அப்படிங்கிற ஒரு 4 டிஜிட் கொடுத்துருக்காங்க. அந்த 4 டிஜிட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணுமா? கிரேட்டஸ்ட் 4-digit ஈவன் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, அப்போ கிரேட்டஸ்ட் 4-digit ஈவன் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னாவே கிரேட்டஸ்ட், ஓகேவா, கிரேட்டஸ்ட் அப்படின்னாவே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த கொடுத்துருக்கிற அந்த டிஜிட்ஸ் இருக்குல்ல 7065 அதை ஃபஸ்ட்டு நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா பிக்கஸ்ட் நம்பர் டு ஸ்மாலஸ்ட் நம்பர், அதாவது டிசெண்டிங் ஆர்டரில் எழுதலாம். ஓகேவா? அப்போ டிசெண்டிங் ஆர்டரில் எழுதுனா 7065ல் பிக்கஸ்ட் நம்பர் என்ன? 7. ஓகேவா? அதுக்கு அடுத்து செகண்ட் பிக்கஸ்ட் என்ன? 6. தேர்ட் பிக்கஸ்ட் என்ன? 5. த லாஸ்ட் நம்பர் இஸ் 0. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இப்படி இந்த ஃபார்மேட்டில் எழுதிட்டோம். ஸோ இதுதான் என்னது? கிரேட்டஸ்ட் 4-digit நம்பர். ஆனால் இன்னொரு கண்டிஷன் என்னன்னு பார்த்துக்கணும். ஈவன் நம்பர்னு அது ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் இதை மாதிரி எழுதும்போது அந்த ஒன்ஸ் பிளேஸில் உள்ளது ஆட் நம்பராக கூட இருக்கலாம். அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் எங்கே ஈவன் நம்பர் இருக்குது அப்படின்னு பார்த்து கரெக்டாக எழுதணும். சரியா? ஸோ இப்போ நமக்கு கிரேட்டஸ்ட் 4-digit ஈவன் நம்பர் 7650. ஸோ கிரேட்டஸ்ட் 4-digit ஈவன் நம்பர் இல்லை கிரேட்டஸ்ட் நம்பர் அப்படின்னு கேட்டாவே என்ன பண்ணுங்கள், இப்போ 4 digit இருக்குன்னா தௌசண்ட்ஸ்லேருந்து கவுண்ட் பண்ணிட்டு வரணும். தௌசண்ட்ஸு, ஹண்ட்ரட்ஸு, டென்ஸு, ஒன்ஸு அப்படின்னு கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ ஆப்ஷனில் 7650 இருக்கா பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் 7650. இதுதான் என்னது? கிரேட்டஸ்ட் 4-digit ஈவன் நம்பர். ரிமைனிங் ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்கள். இது 7500 இருக்குது. அப்போ இதை விட 100 கம்மியாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி கிடையாது. அடுத்த ஆப்ஷன் டியும் பாருங்கள் 7065 தான். இதுவும் கம்மியாக தான் இருக்குது. அடுத்து இது 6000ல் போயிடுது. ஒரு 1000 வந்து முன்னாடி போயிடுது. அப்போ ஆப்ஷன் ஏவும் கிடையாது. ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் இஸ் என்னது? ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், விச் பிளேஸ் வேல்யூ வில் டிட்டர்மைன் த லார்ஜர் நம்பர் அமாங் த கிவன் 2 numbers? எந்த பிளேஸ் வேல்யூ நமக்கு ஹெல்ப் பண்ணுது? என்னது? லார்ஜர் நம்பர். இந்த கிவன் 2 numbers கொடுத்துருக்க 2 நம்பரில் எந்த நம்பர் லார்ஜர் நம்பர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த பிளேஸ் வேல்யூ நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ தான் சொன்னேன் என்னது? 9. இப்போ இங்கே என்ன நம்பர் இருக்குது? 9238. ஓகேவா? அடுத்து 9276. இப்படி ஒரு 2 நம்பர் இருக்குது. இதில் எந்த நம்பர் லார்ஜர் நம்பர் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு எந்த பிளேஸ் வேல்யூ ஹெல்ப் பண்ணுது
அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா எத்தனை டிஜிட் இருக்குது 4 டிஜிட் இருக்குது அப்போ 4 டிஜிட்னா தௌசண்ட்ஸ் பிளேஸ்லேருந்து இருக்குது ஸோ தௌசண்ட்ஸ் பிளேஸ்லேருந்து செக் பண்ணணும் அப்போ இதுக்கு பாருங்கள் தௌசண்ட்ஸ் பிளேஸ் 9000 இதுக்கும் தௌசண்ட்ஸ் பிளேஸ் என்னது 9 ஸோ ரெண்டும் எப்படி இருக்குது சேமாக இருக்குது ஓகேவா அடுத்து இதோட ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் பாருங்கள் 200 இதோட ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் பாருங்கள் 200 ஓகேவா அப்போ இது ரெண்டும் எப்படி இருக்குது ஈக்குவலாக தான் இருக்குது அடுத்து பாருங்கள் டென்ஸ் பிளேஸில் இங்கே 3 இருக்குது இங்கே டென்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது 7 இருக்குது ஓகேவா இங்கே டென்ஸ் பிளேஸில் 3 இருக்குது இங்கே டென்ஸ் பிளேஸில் 7 இருக்குது அப்போ 3 and 7 அதாவது டென்ஸ் பிளேஸில் 3னா அதோட வேல்யூ என்ன 30 பிளேஸ் வேல்யூவோட வேல்யூ அடுத்து இங்கே டென்ஸ் பிளேஸில் 7 இருக்குது அப்போ அதோட வேல்யூ என்ன 70 இந்த பிளேஸ் வேல்யூவோட வேல்யூ வந்து 70 அப்போ இது ரெண்டில் லார்ஜர் நம்பர் என்ன இது ரெண்டில் லார்ஜர் நம்பர் 70 தான் இல்லையா ஸோ அப்போ லார்ஜர் நம்பர் என்னது 9276 அப்போ இந்த ரெண்டு நம்பரில் லார்ஜர் நம்பர் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு எந்த பிளேஸ் வேல்யூ நமக்கு ஹெல்ப் பண்ணுச்சு டென்ஸ் பிளேஸ் வேல்யூ தான் ஹெல்ப் பண்ணுச்சு அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடிஞ்சது எது லார்ஜர் நம்பர் அப்படிங்கிறத நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சது ஓகேவா அப்போ ஆன்சர் இஸ் எங்கே இருக்குது டென்ஸ் பாருங்கள் ஆப்ஷன் சி டென்ஸ் ஓகேவா புரியுதா ஓகே next problem which of the following set of numbers is arranged in ascending order set of numbers கொடுத்துருக்காங்க அதில் ascending orderல எந்த செட் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க ascending orderனா என்ன already we know that நமக்கு தெரியும் என்ன smallest number to biggest number ஓகேவா அந்த ஆர்டரில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும் ஆப்ஷன் ஏ பாருங்கள் 982 985 989 இதுவரையும் கரெக்டாக இருக்குது அடுத்து 4th பிளேஸில் உள்ள வேல்யூ பாருங்கள் 700ன்னு இருக்குது எப்படி இருக்கணும் அசெண்டிங் ஆர்டர்னா ஸ்மாலஸ்ட் டு பிக்கஸ்ட் இங்கே பாருங்கள் பிக்கஸ்ட்லேருந்து ஸ்மாலஸ்ட்டுக்கு போயிடுச்சு ஸோ ஆப்ஷன் ஏ வந்து ஆன்சர் இல்லை இது கிடையாது அடுத்து ஆப்ஷன் பி பாருங்கள் 1920 அடுத்து 1902 இதை விட இது என்ன நம்பர் ஸ்மாலர் நம்பர் இது வந்து 1920 இருக்குது இது வந்து 2 இருக்குது ஸ்மாலர் நம்பராக போயிடுது அப்போ இந்த ஆப்ஷன் பியும் கிடையாது அடுத்து ஆப்ஷன் சி பாருங்கள் 9876 அடுத்து 9768 ஃபர்ஸ்ட் நம்பர் தான் என்னது 9800ஸில் இருக்குது ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில் 800 இருக்குது ஆனால் இங்கே பாருங்கள் 100 பிளேஸில் வந்து 700 தான் இருக்குது இதை விட இது ஸ்மாலர் நம்பராக இருக்குது இல்லையா பட் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அசெண்டிங் ஆர்டரில் எந்த செட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் சியும் இல்லை ஓகே ஆப்ஷன் டி பார்க்கலாம் 1920 அடுத்து 1000க்கு அப்புறம் எங்கே போயிட்டாங்க 9000 போயிட்டாங்க 9102 அடுத்து 9321 9468 9768 அதாவது 9000 சீரீஸில் 100 300 400 700 அந்த ஃபார்மேட்டில் இருக்குது இன்க்ரீசிங் ஆர்டரில் போய்கிட்டே இருக்குது ஸோ இந்த செட் ஆஃப் நம்பர்ஸ் தான் என்ன எப்படி இருக்குது அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 6935 இஸ் சேமஸ் ஒரு 4 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த 4 டிஜிட் நம்பர் எதுக்கு சேமஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன்ஸில் எப்படி இருக்குது பாருங்கள் 4 டிஜிட் நம்பர் அப்போனா என்னது 5 வந்து 1s பிளேஸில் இருக்குது 3 வந்து 10s பிளேஸில் இருக்குது 9 100 பிளேஸில் இருக்குது 6 வந்து 1000s பிளேஸில் இருக்குது ஓகேவா அப்போ 6ஓட பிளேஸ் வேல்யூ என்ன 6000 9ஓட பிளேஸ் வேல்யூ 900 ஆல்ரெடி செகண்ட் ஸ்டாண்டர்டில் நம்ம படிச்சிருக்கோம் அதனால ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் 3ஓட பிளேஸ் வேல்யூ 30 5ஓட பிளேஸ் வேல்யூ 5 ஸோ இந்த ஃபார்மேட்டில் எங்கே இருக்குது பார்க்கலாம் ஃபஸ்ட் ஆப்ஷன் 600ன்னு இருக்குது அது இட்ஸ் அ ராங் ஆன்சர் தப்பு அண்ட் ஆப்ஷன் பி 619 இருக்குது அதுவும் ஆன்சர் வந்து தப்பாக இருக்குது அடுத்த ஆப்ஷன் சி பாருங்கள் 6000 + 900 + 30 + 5 அப்படின்னு இருக்குது ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி ஓகே ஆப்ஷன் டி பாருங்கள் 600ன்னு இருக்குது நமக்கு இங்கே 4 டிஜிட் இருந்தாவே 6000 தானே ஸோ ஆப்ஷன் டி வந்து இட்ஸ் அ ராங் ஆன்சர் ஸோ 7th கொஷினுக்கு ஆன்சர் வந்து என்னது ஆப்ஷன் சி அடுத்து 8th கொஷின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட் இதில் கீழே உள்ளதில் எது தப்பாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம்
3846 equal to 3846. நம்பர் நேம்ஸும் நம்பரும் கொடுத்துருக்காங்க, கரெக்டாக கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணலாம். ஆப்ஷன் ஏ கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் பி 4181. 4181. ஆப்ஷன் சி 6042. 6042க்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது 24. அப்படியே 42 உல்டாவாக போட்டால் 24 உல்டாவாக கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி தான் என்னது இங்கே இன்கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் டி செக் பண்ணிக்கலாம். 8199. 8199. ஆப்ஷன் டியும் கரெக்டு. அப்போ இதில் எது இன்கரெக்டு வேல்யூவாக இருக்குது? 642வை 624னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஓகே குட்டீஸ், அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த கிவன் அபாகஸஸ் ஷோஸ் த நம்பர் லெஸ் தென் 1345? எந்த அபாகஸ் 1345ஓட கம்மியாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 1345னா என்னது 4 டிஜிட். டக்குன்னு ஆப்ஷன்ஸில் பாருங்கள், எல்லாத்துலேயுமே 4 டிஜிட் இருக்கான்னு. ஓகே, எல்லாத்துலேயும் 4 டிஜிட் இருக்குது. அடுத்து என்ன செக் பண்ணணும்? 1345ஓட எப்படி இருக்கணும்? லெஸ் தெனாக இருக்கணும். அப்போ 4th டிஜிட்னா தௌசண்ட்ஸ் பிளேஸில் உள்ள வேல்யூலாம் டக்குன்னு செக் பண்ணலாம். ஆப்ஷன் ஏ 1000 1000 தான் இருக்குது. ஆப்ஷன் பியில் 1 2 3 4 5000 இருக்குது. எப்படி 1000ஓட நமக்கு லெஸர் வேல்யூவாக இருக்கணும். இங்கான எப்படி இருக்குது? கிரேட்டர் வேல்யூவாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி கிடையாது. ஓகேவா, இது கிரேட்டர் வேல்யூவாக இருக்குது, அதனால் ஆப்ஷன் பி நமக்கு கிடையாது. இட்ஸ் அ ராங். அடுத்த ஆப்ஷன் சி 1000ல் தான் இருக்குது. ஆப்ஷன் டியும் எப்படி இருக்குது? 1000 தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஒரு பேப்பர் பென்சில் எடுத்துகிட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஆப்ஷன் ஏ என்ன இருக்குது? 1000. ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது? 3. டென்ஸ் பிளேஸில் 1 2 3 4 4. அடுத்து ஒன்ஸ் பிளேஸில் 1 2 3 4 5. 1345 இருக்குது. அடுத்த ஆப்ஷன் சியில் 1300. 1 2 3 4 5 தான் இருக்குது. 5 பீட்ஸு. 5 இங்கே 3 பீட்ஸ் இருக்குது. ஸோ 3. 1353. அடுத்த ஆப்ஷன் டியில் 1200. டென்ஸ் பிளேஸில் 1, இங்கே ஒன்ஸ் பிளேஸில் 1 2 3 4 5. ஸோ 1215. இப்போ இந்த 3 நம்பர்ஸ் இருக்குது. இப்போ 1345ஓட எது லெஸர் நம்பராக இருக்குன்னு பார்க்கணும். இது 1345க்கு இது எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. இது எப்படி இருக்குது? கிரேட்டர் தென் வேல்யூவாக இருக்குது. இதுதான் எப்படி இருக்குது? லெஸ் தென் வேல்யூவாக இருக்குது. 1300. ஏன்னா இங்கே வந்து 1300, இங்கே 100 பிளேஸில் எப்படி இருக்குது? 200ஆக இருக்குது. அப்போ இதை விட இது கம்மி தானே. ஓகேவா, ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர் நேம்ஸ் பிலாங்ஸ் டு த டாக்ஸ் நம்பர்? ஸோ டாக்ஸுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க 729. இந்த நம்பர் நேம் வந்து இங்கே ஆப்ஷன்ஸில் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே 900 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ கிடையாது. அடுத்தது ஆப்ஷன் பி 709. 709 இருக்குது டாக்ஸுக்கு. 729 இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி இல்லை. ஆப்ஷன் சி வந்து 729. ஸோ ஆப்ஷன் சி. ஆப்ஷன் டி வந்து 900ஆக போயிடுச்சு. ஸோ அதுவும் கிடையாது. அப்போ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 729. ஓகேவா குட்டீஸ், புரியுதா? ஓகே, அடுத்து டேபிள்ஸ் படிச்சிங்க. டேபிள்ஸ் படித்தாதான் ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது அடுத்தடுத்த செக்ஷன்ஸில் நமக்கு ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். ஓகேவா, 2 டேபிள்ஸ்லேருந்து 10 டேபிள்ஸ் வரையும் நல்லா தெரியணும். ஓகேவா குட்டீஸ், இவ்வளோ நேரம் வீடியோஸ் பார்த்துருக்கீங்க. ஐஸை வாஷ் பண்ண மறந்துடாதீங்க. நல்லா பிளிங்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.